வாத பித்த கபம் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வருங்கிறது அந்த குறளுடைய இது. ரொம்ப எளிய ஒரு ஃபார்முலா ஒன்று அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. காலை இஞ்சி, மாலை கடுக்காய், மத்தியானம் சுக்கு. இந்த மூணையும் சாப்பிட்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த 3 குற்றங்களும் தணிந்து நோய் இல்லாமல் இருக்கலாங்கிறாங்க. காலையில் இஞ்சி சாப்பிட்றது, இஞ்சி தேனாக சாப்பிடணும். இஞ்சி மேல் தோலை சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு வச்சு தேனில் எடுத்துக்கொள்ளுங்க. பல் துளைக்கிட்டு முதல் விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க. மத்தியானம் சாப்பிட்ற சுக்கு கொஞ்சம் நெய் கலந்து சாப்பிடணும். சுக்கு நெய்யாக மதிய உணவில் எடுத்துக்கொள்ளணும். இரவில் கடுக்காயை வெந்நீரில் சாப்பிடணும். கடுக்காய்க்கு அகநஞ்சும்போம். அதனால் கடுக்காயுடைய உள்ளே இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு மேல் தோட நல்ல பொடி செஞ்சு அதை வெந்நீரில் சாப்பிடணும். ஸோ காலை இஞ்சி, மதியம் சுக்கு, மாலை கடுக்காய் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வாதபித்த கபம் சீராக வச்சுக்கிறதுக்கு ஒரு முதல் உதவியாக இருக்கும். அதை தவிர நல்ல ஒழுக்கம், நல்ல உடற்பயிற்சி, சரியான உணவு திட்டம், சரியான மன ஒழுக்கம், இரவு நல்ல தூக்கம் இருக்கிறது, இது மாதிரி வைத்து கொண்டாலே இவற்றை சீராக வைத்துக் கொள்ளலாம்.